ஐந்து கரத்தினை ஆடை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு. இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கர பயிற்சி. இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 இந்த எண்ட் ஆஃப் த பீரியட்ல வருது. இப்போ இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும். குருனா யார்? முதல்ல பயம் இருக்கக்கூடாது. நம் மனம்தான் நமக்கு முதல் குரு. நம் மனம்தான் நமக்கு குரு. நம் அறிவு தான் நமக்கு குரு. நமது காலம்தான் நமக்கு குரு. நமது செயல்தான் நமக்கு குரு. அப்புறமா தான் மனுஷாலாம். குருனா வேற யாரோ கிடையாது, நாம தான். டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது, இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும். இதுதான் குரு உபதேசம். அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம், இந்த காலகட்டத்தில் நம்ம ராசியில் எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம். இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ள இருக்கும். நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும். பயம் எப்போ வருது? யாரையாவது நம்பும் போதுதான். இந்த குரு வக்கர பயிற்சி காலத்துல யாரையும் நம்பாதீங்க. இது ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். யாரையுமே நம்பாதீங்க. குரு கெடுக்க வரல. குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வை கோடி நன்மை. குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர குருவை தாண்டி வளர முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப குரு பார்க்கறதா நல்லதே தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது. இப்ப என்ன பண்றார், அந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உனக்குள்ள இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்றார். இப்ப நீங்க ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு அனுகிரகமாகும். எடுத்துக்கலாமா? இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன், இந்த விஷயத்தை நான் நடத்த போறேன்னு சபதம் எடுங்க. நிச்சயமா குரு உங்களுக்கு அருள்பாலிக்க போறார். இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. என்ன கடகராசி நேயர்களே, குரு உச்சம் பெற்றவர்கள் நீங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்றது, என்னைக்குமே குரு உங்களுக்கு சப்போர்ட் ஆனவர் தான். எல்லாருக்குமே நீங்க குருவா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த இடத்துலையும் முதலிடம் எனக்கு கிடைக்கணுங்க, நான் கியூலெல்லாம் நின்று கூட போக மாட்டேன், டைரக்டாக தான் ஒரு இடத்த மீட் பண்ணணுங்க, அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் ட்ராக்ல நான் போய்கிட்டே இருக்கணும், இந்த குதிரை யாருக்கும் கட்டுப்படாத குதிரைப்பா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கடகராசிக்கு குரு முழு பலனையும் கொடுக்கிறார். சப்போர்ட்டான பலனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? இப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் இருக்காருங்க, 11th பிளேஸ். இந்த 11th பிளேஸ்ல வக்ர கதியில வரை இருக்காருங்க. 11வது இடம்ன்றது லாபஸ்தானம், அதுல வக்ர கதியில இருக்காரு. அப்ப என்னன்னா, சில விஷயங்களை கடகராசிக்காரர்கள் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு சக்சஸ் ஏற்படும். இன்றைய குரு உங்களுக்கு கொடுக்கிற ஒரே செய்தி என்ன? சீக்கிரட். நான் உனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன், 1,00,000 ரூபா பணம் கொடுக்குறேன், உனக்கு இந்த திறமையை கொடுக்குறேன், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், ஆனா இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. யாருக்கிட்டையாவது உதவி கேளு, தப்பு இல்லை. ஆனா உதவி கேட்கும்போது ஓவரா உன்னை பத்தி பில்டப் பண்ணியும் பேசாத, உன்னுடைய உண்மைகளையும் அவங்கள்ட்ட சொல்லாத. நீ யாருமே தெரியக்கூடாது ஒருத்தனுக்கு. இதான் கடகத்துக்கு குரு சொல்ற அறிவுரை. நீ யாருமே தெரியக்கூடாது. வந்தான், வென்றான், போனான், அவ்வளவுதான். இதான் கடகமா இருக்கணும். வந்தான், அளந்தான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடம் தெரியக்கூடாது.
ஆனா வந்த நிமிடம் மின்னல் போல இருக்கணும். அப்ப குரு லாபத்துல இப்ப இருக்கார். லாபம் அப்பதான் கிடைக்கும். நீங்க என்னைக்குமே பாருங்களேன், யாராவது ஒருத்தவங்களை ரொம்ப அன்பா நம்ம சாதிக்கணும் அப்படின்னா ஓவரா பேசுனீங்கன்னா அன்பு புட்டுக்கிட்டு போயிடும். பல இடங்கள்ல காதல் ஏன் ஃபெயிலியர் ஆகுது சொல்லுங்க? ஏன் அப்பா பிள்ளைக்குள்ள பாச பிணைப்பு வரமாட்டேங்குது சொல்லுங்க? ஏன் அதிகாரிக்கும் ஸ்டாஃபுக்கும் நிறைய பிரச்சனை வருது சொல்லுங்க? எங்கெல்லாம் ஓவர் டாக் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் தான். ஸ்பீச் ரொம்ப லெஸ்ஸா இருக்கணுங்க. அந்த இடம் தான் சக்சஸ்ஃபுல்லான இடம். ஏன்னா இந்த காலத்துல மனிதர்கள் ஒரே வார்த்தையில புரிய வைக்கலாம். உன்னை நான், அதாவது மடல் மடலா எழுதி நம்ம ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறத விட சிம்பிளா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே முடிஞ்சு போச்சே இல்லையா? அதை விட இன்னும் அழகா சொல்லாம நீ இல்லாம நான் இருக்க முடியாது. எவ்வளவு அழகான வார்த்தைகள். அப்போ வேர்ட்ஸை கம்மி பண்ணணும். வார்த்தைகளை அளந்துகிட்டே போகும்போது உறவுகள் நமக்கு நிற்க மாட்டேங்குது. இதுதான் குரு பயிற்சியில இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே ஒரு லாபத்தில் இருக்கும் பொழுது, குரு கொடுத்த பொக்கிஷங்களை, குரு கொடுத்த விஷயங்களை உங்களுக்காக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதை யார்ட்டையாவது கொடுக்கவும் வேணாம், சொல்லவும் வேண்டாம். நான் இந்த அளவுக்கு என்கிட்ட தகுதி இருக்கு, இந்த அளவுக்கு என்னால் இது முடியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னா அந்த சனப்பொழுது அது நின்று போயிடுது. அதுக்கு பிறகு அதை பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. அதனால ரொம்ப வருத்தத்துக்கும் ஃபீலிங்ஸுக்கும் அதிகமா ஆளாகக்கூடியது கடகராசி தான். அந்த நேரத்தில் ஒரு ஜீவனும் நம்ம கண் துடைக்கிறதுக்கு யாரும் வர்றது கிடையாது. அழுகைக்கு சொந்தக்காரர்களும் கடகராசிக்காரர்கள் தான், ஆனந்துக்கு சொந்தக்காரர்களும் கடகராசிக்காரர்கள் தான். ஆனந்தமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், சுதந்திரமா இருக்கட்டும், அது தண்டனையாக இருக்கட்டும், இதை அனைத்தும் தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் கடகமாக மாறுகிறார்கள். அப்ப இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தண்டனை நடந்தாலோ நல்லது நடந்தாலோ அது யார் காரணம்? கடகமே. ஏன்னா கடகம் சில விஷயத்தை ஓவர் பில்டப்பா வெளியில சொன்னதுனால ஆபத்து. இனிமேல் அதை செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார், உங்கள்கிட்ட கொடுக்கிறார். 10 ரூபா பணத்தை கொடுத்து பத்திரமா வச்சுக்கிறார். நீங்க பத்திரமா வச்சுக்கொண்டுதான். என்கிட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட 10 ரூபா இருக்கு அப்படின்னு நீங்க 4 பேர்த்து சொன்னா என்ன ஆகும்? 4 பேர் வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் திருப்பி குருகிட்ட நம்ம கேட்கணும், குருவே இந்த 10 ரூபா கொடுங்க, குருவே இந்த 10 ரூபா கொடுங்க. கடகராசிக்காரர்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கார். இப்போ உங்களுக்கு உயர்வான தருணங்களை கொடுக்கிறார். நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கிறார், எதிர்பார்த்த அதிசயத்தை கொடுக்கிறார், நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்களை கொடுக்கிறார். இதை விட என்னங்க சந்தோஷம்? குரு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. கடகம் ஒரு குறையும் வராது. கடகம் தெய்வ பலம் பெற்றவர்கள். ஒரு சிறு துளி வெள்ளம் தாங்க, ஒரு சிறு துளி தேன் எவ்வளவு பெரிய சுவையை கொடுக்கும். அந்த சிறு துளியே இப்ப குரு கொடுத்துட்டாரு. இது பெரு வெள்ளமா நம்ம மாற்றணும், பெரும் சுவையா கொடுக்கணும். ஆக இந்த குரு பெயர்ச்சி, குரு பலன் உங்கள் கடகத்திற்கு முழு சப்போர்ட்டை கொடுக்கறதுனால குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும், சின்ன சந்தன கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸும், அடிக்கடி சந்தன கலரை நீங்க பயன்படுத்துங்க, அடிக்கடி மஞ்சள் கலரை பயன்படுத்துங்க. மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். குரு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு. இப்போ உயர்ந்த நோக்கங்கள் உங்களுக்கு செயல்படும், தொட்டதெல்லாம் லாபமாக இருக்கும். இதை நிச்சயம் குரு கொடுக்கிறார். அன்பான பிள்ளைத்தமிழ் நேயர்களே, குருவின் ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. எந்தவித கெடுதலும் கடகராசிக்காரர்களுக்கு கிடையாது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருக்க என்னங்க செய்யணும், எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். குரு வழிபாடு வியாழக்கிழமை, பிரதி வியாழக்கிழமை, நீங்க மேஷமா இருக்கட்டும், ரிஷபமா இருக்கட்டும், மிதுனமா இருக்கட்டும், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், எந்த ராசியாக இருந்தாலும், நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வியாழக்கிழமை இந்த 116 நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா.
இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு 10 நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும். அவ்வளவுதான். நீங்க தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம், நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம். ஆனா தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட். எங்க குரு தானே பயிற்சி அடைகிறார், தட்சிணாமூர்த்திட்ட ஏன் உட்கார்றோன்னு கேட்கலாம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான். தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமா இருக்கும், குரு சன்னதி விசாலமா இருக்கார். புரியுறதா? எங்க உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார். அதனால தட்சிணாமூர்த்தி சன்னதியில உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. ஒரு ஞானம், தவம் ஒரு 10 நிமிஷம் வியாழக்கிழமையில ஒதுக்குங்க. நிச்சயமா சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும். குரு வலிமையை கொடுப்பார். அது மாதிரி இந்த 116 நாட்களுக்குள்ள இந்த குரு பிப்ரவரி மாசம் நிவர்த்தி முடியுது, வக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி. அதுக்குள்ள வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்க கையால ஊற வச்சு உங்க கையால கோத்து குருவுக்கு கொடுக்கலாம். கொண்டக்கடலையை நாம நிவேதியம் செய்து ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில. இதெல்லாம் செஞ்சு வாங்க. வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க. இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும். எல்லாருமே 12 ராசிக்காரராலுமே வியாழக்கிழமை எல்லோ அண்ட் சாண்டல் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார். குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார். அதனால பயம் இல்லாம தெளிவா நம்ம இருக்கலாம். தெளிவா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், தவம் இருக்கணும். அவ்வளவுதான். என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவா நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க, பயம் இல்லாம நினைங்க. கண்டிப்பா அது நடக்க போகுது. வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே. மீண்டும் பிளே தமிழ் சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சிவஸ்ரீ. வாழ்த்துக்கள்.